अच्युतानंद गोविंद माधवा अच्युतानंद गोविंद माधवा सच्चिदानंद नारायण हरे सच्चिदानंद नारायण हरे सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा जय बोल सद्गुरु महाराज की जय हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं दैनिकं सद्गुरुं भजे कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकीतरचितं करुणासमुद्रं राधातपायमतिसुन्दरमन्दवासं पादालयेशमनिशं हृदि भावयामि सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा जय बोल सद्गुरु महाराज की जय सोषाचमे सुदिनञ्चमे எல்லாருக்கும் நல்ல தினமாக அமையணும்னு வேதம் சொல்றது. நமக்கு சித்திர மாதம்தான் வருஷப்பிறப்பு, கேரளாக்காரர்களுக்கு சிங்க மாதம்தான் வருஷப்பிறப்பு. பொதுவாக உலகத்தில் எல்லாருக்கும் அது ஒன்று வச்சிட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் இன்னைக்கு புது வருஷ பிறப்புன்னு வச்சுக்கிறோம். நமக்கு அதெல்லாம் காரணம் இல்லை, ஏதாவது ஒரு வியாஜம் வச்சுட்டு சத்சங்கத்தை பண்ணணும். அதனால இன்னைக்கு என்னடான்னா நம்ம வந்து ஒரு வருஷமா சப்தாக பண்ணிருக்கோம். போன வருஷம் சப்தாக ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் முடிச்சிருக்கோம். ஏன்னா அங்கே சப்தாகம் போன இயர்ல ஆரம்பிச்சு இந்த இயர்ல இது 2025 ஆரம்பிச்சு 2026 முடிச்சுட்டு அன்னைக்கே இன்னொரு சத்சங்கம் நமக்கு டபுள் சத்சங்கம் குருவாயூரப்பன் அனுகிரகத்தால கிடைச்சிருக்கு. குருவாயூரப்பனுடைய பக்தர்கள் நிறைய இருக்காங்க. அதுல பிரதானமான பக்தர் பூந்தானம். அந்த பூந்தானம் அவருடைய சரித்திரத்தை ராதிகா சொல்லுவா, அப்புறம் பாக்கி நான் சொல்றேன். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सद्गुरुनाथ महाराज की गोपिका जीवन स्मरणं गोविंदा नाम बिना गुरु ज्ञान बिना मंदिर सुना एक दीप बिना दीप सुना एक ज्योति बिना
ज्ञान बिना चल जायो ऐसा जीवना चल जायो ऐसा जीवना चल जायो ऐसा जीवन हरि नाम बिना गुरु ज्ञान बिना कगत कबीरा सुनो भाई साधो। கபீர்தாசன்ற மகாத்மா இந்த கீர்த்தனையில சொல்றார், ஹரி அந்த பகவானுடைய நாமமும் குருநாதாவுடைய கிருபையும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை வியர்த்தம், வேஸ்ட் அப்படிங்கிறார். நமக்கு இன்னைக்கு ரெண்டுமே கிடைச்சிருக்கு. குருவாயூரப்பனாகிய குருவுடைய கிருபையும் அந்த பகவானுடைய நாமத்தையும் சொல்லும்படியான நல்ல தினம் கிடைச்சிருக்கு. அந்த குருவுடைய கிருபையை ஸ்மரிக்கலைனாலும் அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லலைனாலும் வாழ்க்கை வேஸ்ட்ங்கிறார். அது எப்படின்னா ஒவ்வொரு உதாரணமா சொல்லிட்டு வர, பருவத் சுனாயேக்கு விருக்ஷ வினா விருக்ஷ சுனாயேக்கு பத்ர வினா. மரம் மலைகள்னா நல்ல மரங்களால நிறைஞ்சிருக்கணும். அந்த மரங்களும் அந்த இலைகளால நிரம்பி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மரமோ மலையோ பார்க்கறதுக்கு அழகா இருக்காது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் குரு கிருபையும் அந்த பகவான் நாமமும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கிறார். மந்திர சுனாயேக்கு தீப வினா தீப சுனாயேக்கு ஜோதி வினா. கோவில்னா நம்ம என்னதான் டியூப்லைட் எல்லாம் போட்டு இருந்தாலும் கர்ப்ப கிரகத்துல அந்த டியூப்லைட் எல்லாம் போடுறது இல்லை. அந்த பகவானுக்கு திரி போட்டு விளக்கு ஏற்றணும். அந்த ஏதாவது இருக்கும், எந்த கோவிலா இருந்தாலும் அந்த விளக்கு இருந்தாதான் அழகு. அந்த விளக்கும் நல்லா பிரகாசமா எரிஞ்சாதான் அழகா இருக்கும். அப்போதான் நமக்கு சுவாமி தெரிவார். அதனால அப்படிதான் ஒளியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த குரு தியானமும் ஹரிநாமமும் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் ஒளிமயமா இருக்காது அப்படிங்கிறது. பிரஜா சுனாயேக்கு ராஜா பினா ராஜா சுனாயேக்கு தர்ம பினா. ராஜா இல்லாத பிரஜைகளும் அதாவது மக்களும் தர்மம் இல்லாத ராஜாவும் எப்படி சரியா இருக்க மாட்டாலோ அதே மாதிரி அந்த குரு கிருபையும் பகவன் நாமமும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை சரியா போகாது. நம்மளை சரிப்படுத்தி நடத்துறது அந்த குருநாதர் தான். அதனால நம்ம வாழ்க்கையில அந்த பகவான் நாமமும் குரு கிருபையும் ரொம்ப முக்கியம். நாரி சுனாயேக்கு புருஷ வினா புருஷ சுனாயேக்கு புத்திர வினா. எப்படி ஒரு ஸ்திரீ புருஷன் இல்லாம பூர்ணத்துவத்தை அடைய மாட்டாலோ, எப்படி ஒரு தம்பதிகள் குழந்தை இல்லாம பூர்ணத்துவத்தை அடைய மாட்டாலோ, அதே மாதிரி குரு கிருபையும் ஹரிநாமமும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையும் பூர்ணத்துவத்தை அடையாது அப்படிங்கிற. நமக்கு பதி இல்லையே, நாதன் இல்லையே, குழந்தை இல்லையேன்னா நமக்கு எல்லாமே பகவான் தான். எல்லாருக்கும் நாதன் அந்த பகவான் தான். எல்லாருக்கும் குழந்தையும் அந்த பகவான் தான். பகவானிடத்துல பக்தி பண்றது பலவிதம். அதுல வாத்சல்யம், சக்கியம், காந்த பக்தி, தாச பக்தி, அப்புறம் நிர்குண பக்தி, அந்த பகவான ஸ்வரூபமாவே நினைக்கிறது பிரம்ம பக்தி. அதுல வாத்சல்ய பக்திங்கிறது பகவான நம்ம குழந்தையா நினைக்கிறது அல்லது பகவான அப்பாவா நினைக்கிறது. ரெண்டுமே வாத்சல்ய பக்தி தான். எப்படி பாகவதத்திலேன்னு சொல்லணும்னா யசோதம்மா மாதிரி பக்தி பண்றது வாத்சல்ய பக்தி. கோப சிறுவர்கள் மாதிரி பண்றது சக்கிய பக்தி. கோபிகைகள் மாதிரி பண்றது கிருஷ்ணன் என்னுடைய காந்தன், அவன் என்னுடைய பிரியன் அப்படின்னு பக்தி பண்றது பிரேம பக்தி.
அவன் என்னுடைய பிரபு, நான் அவனுடைய அடியாள் அப்படின்னு பக்தி பண்றது தாசபக்தி. அந்த பகவானே தன் சொரூபம்னு பக்தி பண்றது நிர்குண பக்தி. அந்த கோபிகைகள் பண்ணது அந்த பிரேம பக்தி. உத்தவன் அக்ரூரெல்லாம் பண்ணது தாசபக்தி. சுகாச்சாரியால் பண்ணாரே அதுதான் அந்த தன்னையே பகவானா ஸ்மரிச்சுண்டு அந்த பிரம்மசுத்தத்திலே லயிக்கிறதுங்கிறது அந்த குணபக்தி. இப்படி பகவானிடத்துல பக்தி பண்றது 5 விதம் பிரதானமா. அதுல பகவானையே குழந்தையா நினைக்கிறது வாத்சல்ய பக்தி. அந்த வாத்சல்ய பக்தி பண்ணவர் இந்த பூந்தானம்ங்கிற மகாத்மா. இவர் பகவானையே குருவாயூரப்பனையே தன்னுடைய குழந்தையா நினைச்சிட்டு இருந்தான்னு மட்டும் இல்ல, குழந்தையாவே பாவிச்சார். அவன் தான் என்னோட குழந்தை அப்படின்னு பாவிச்சார். அவருடைய கதையை சிரவணம் பண்ணுவோம். பூந்தான பண்டிதோ நாம கஷ்டித் வைஷ்ணவ சத்தமகா ஆசீத் கேரள தேசே தோ சர்வ சஜ்ஜன சம்மதகா. பூந்தான பண்டிதோ நாம, பூந்தானங்கிற பண்டிதர். பண்டிதோ நாம அவர் கேரள தேசத்துல அந்த குருவாயூர் பக்கத்துல சந்தனகாவுங்கிற கிராமத்துல இருந்தார். அப்படி அவர் எப்படி இருக்காருன்னா சதாச்சாரேன சம்யுக்தா சத்யசந்தோ மகாமதிஹி தயாவான் சர்வபூதேஷு சமதர்ஷி க்ஷமாநிதிஹி. எல்லா சாதுக்களுமே இப்படிதான் இருப்பான். அந்த பகவானுடைய பக்தர்கள்லாம் இந்த குணத்தோட தான் இருப்பான். சதாச்சாரேன சம்யுக்தா, சதாச்சாரம் உடையவர். சத்யசந்தோ மகாமதிஹி, உண்மை மட்டும் பேசுறவர். எல்லா பகவானுடைய பக்தர்களுமே கிருஷ்ண பக்தாலே உண்மையதான் பேசுவான். ஏன்னா கிருஷ்ணனும் உண்மையதான் பேசுவான். பார்க்கறதுக்கு அவன் போய் பேசுற மாதிரி தெரிஞ்சாலும் அவன் பேசுற உண்மை அவனுக்கு தான் புரியும். மிருத்பக்ஷ நிலையில பகவான் மண்ணு சாப்பிட்டு யசோதம்மா கேட்கறதே நான் மண்ணு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் பொய் பேசுறான். பொய் பேசுறது மட்டும் இல்லாம வாயை திறந்து காமிடான்னா உலகத்தை காமிச்சு பயப்படுத்துறான் வேற. அவன் இப்படி பண்ணா பொய் பேசினான்னு அர்த்தம் இல்ல. என்ன அர்த்தம்னா அவன் அம்மாட்ட சொல்றான், என்னை விட ஒரு தனி வஸ்து இருந்தாலும் நான் எடுத்து சாப்பிடுறதுக்கு எல்லாமே நானா இருக்கும் பொழுது நான் இன்னொரு வஸ்துவை சாப்பிடல அப்படிங்கிறது அவன் பேசுற சத்தியம் மகான்களுக்கு தான் புரியும். மத்தவெல்லாம் கிருஷ்ணன் பொய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. கிருஷ்ணனும் பொய் பேச மாட்டான், கிருஷ்ண பக்தாலும் பொய் பேச மாட்டான், பகவத் பக்தர்களே பொய் பேச மாட்டான். அவன் வாக்குலேருந்து என்ன வார்த்தை வந்தாலும் அதை பகவான் சத்தியம் பண்ணிடுவான். அப்படி சத்திய நிட்டர்களா உள்ள பக்தர்கள் இவ்வளவு பேர் இருக்கா. இங்க மகாராஷ்டிரத்துல சமர்த்த ராமதாசர்ங்கிற மகாத்மா இருந்தார். அவர் ராமபக்தர். அவர் இப்படி காட்டுல இருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ அவருடைய பதி காலமாயிட்டார். அந்த காலத்துல உடன்கட்டை ஏறதுன்னு பத்தி போயிட்டாருன்னா, ஆத்துக்கார் போயிட்டாருன்னா மனைவியும் அந்த அவருடைய உடலோட எழுந்து அவருடைய போயிடுவா. அப்படி இருக்கும் பொழுது அவ அந்த அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த அவரோட போவா. அப்படி போகும்பொழுது இந்த மகான் உட்கார்ந்து இருக்கிறதுனால இவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு அவ நமஸ்காரம் பண்ணான். அவ ஆத்துக்காரன் அங்க வச்சுட்டான். அந்த ஸ்மசானம் போற வழியில இவரை பார்த்ததுனால நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவர் புத்திரவதி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா அழகா குங்குமம்லாம் இட்டு வளையல் குழுந்து நமஸ்காரம் பண்ணதுனால இவ ஒரு சத்தியவிரத அப்படின்னு புரிஞ்சுட்டு சுமங்கலின்னு புரிஞ்சுட்டு குழந்தை புறப்பட்டோன்னு ஆசீர்வாதம் பண்ணான். உடனே என்ன சுவாமி இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டேலே, என்னுடைய கணவர் போயிட்டார், நான் உடன்கட்டை ஏறதுக்காக போயிட்டு இருக்கேன், நீங்க இப்படி மாத்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டேலே அப்படின்னு அவ சொன்ன உடனேயே திரும்ப நமஸ்காரம் பண்ணா திரும்ப அட்டபுத்திர தீபவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். 1 இல்ல 8 குழந்தை பிறக்கட்டும். இல்லை என்னுடைய ஆத்துக்கார் போயிட்டாரு, நீங்க இப்படி ஆசீர்வாதம் பண்றேனே, நான் பதிவிரத்தை ஆச்சே அப்படின்னு அங்கேருந்து அந்த சவம்
போனவர் திரும்ப எழுந்து வந்துட்டார். ஏன்னா அவர் ராமநாமம் ஜபம் பண்ணதுனால சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம்னு பகவான் அவருடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணிட்டாராம். சத்தியம் பண்ணோடனே அவன் சந்தோஷப்பட்டு ஆத்துக்காரன் எழுந்து வந்துட்டாரா, சேர்த்து நமஸ்காரம் பண்ணான். நமஸ்காரம் பண்ணோடனே உங்களுக்கு 8 குழந்தைகள் பிறக்குங்கிறது சத்தியம் தான்மா, அதுல முதல் பையனை எனக்கு சிஷ்யனா கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிறகு அவருடைய சரித்திரத்துல வருது. இப்படி அவர் சத்தியசந்தனா இருப்பார். பகவானுடைய பக்தர்கள்லாம் சத்தியசந்தோ மகாமதி தயாவான் சர்வபூதேஷு, எப்பொழுதுமே இரக்க குணம் உடையவர்களா இருப்பார். சர்வபூதேஷு சமதர்ஷி, எல்லாரையுமே சமமா பார்க்கக்கூடியவாளா இருப்பார். இவாளை பார்த்தா நம்ம மதிக்கணும், இவாள ஏதோ ஒரு குழந்தை, இதுகிட்ட எல்லாம் நம்ம பேசக்கூடாது, இதெல்லாம் நம்ம மதிக்கணுமா அப்படின்னு. ஒரு நாய் இதுன்னா சும்மா அப்படி போறது, இந்த நாயெல்லாம் யாராவது மதிப்பாளா அப்படின்லாம் அவ பார்க்க மாட்டா. அந்த நாயும் பகவானுடைய ரூபம்னு பார்த்து எந்த ஒரு ஜீவராசியுமே சமதர்ஷி, தான் எப்படி இருக்காளோ அதே மாதிரிதான் எல்லா ஜீவனையும் பார்க்கலாம். க்ஷமாநிதி, ரொம்ப பொறுமை உடையவாளா இருப்பான். தஸ்ய கிருஷ்ண பிரசாதேன புத்திரः கஷ்சிதஜாயத தஸ்மின்ச்சகார வாத்சல்யம் பால்யயா பிரியயா சதா. அவருக்கு அந்த பூந்தானம்ங்கிற அந்த பக்தருக்கு கிருஷ்ண பிரசாதத்தினால ஒரு குழந்தை பிறந்தார். அந்த குழந்தை பிறந்த உடனேயே ரொம்ப லாலனை பண்ணி வளர்க்கிறார். குழலினிதி யாழெழுதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. குழந்தைகளுடைய மழலை சொல்ல கேட்கறதே பாக்கியம். அதனால அந்த குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கார். அந்த குழந்தையும் பகுதா லாலயன் நித்யம் பாலகம் பிரேம மோகிதவா கலவாசன சந்துஷ்டவா காலக்ஷேபம் சகார சகா. அந்த குழந்தை பேசக்கூடிய மழலைய கேட்டுட்டு இருக்கானாம். அந்த குழந்தை என்ன மழலை பேச போறது அப்படின்னா, சாதுக்கள் இருக்கிற ஆகிய குழந்தை என்ன பேசும், கிருஷ்ணனை தான் பேசும், கிருஷ்ண கதையை தான் பேசும், கிருஷ்ண நாமத்தை தான் சொல்லும். பகவானுடைய நாமத்தை சொல்லி கொடுத்திருக்க, அதுவும் அந்த பகவானுடைய நாமத்தை சொல்றது. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அதுவும் ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிச்ச 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 ஹரே ஹரே அப்படின்னு தன்னுடைய மழலையினால பேச அதை கேட்டுட்டு சந்தோஷப்பட்டிருக்கார். கர்த்தும் பாலஸ்ய சானந்தம் அப்தபூர்த்தி மகோத்சவம் ஏஷ பண்டிதோ கிருஷ்டோ பந்துபிர் பிராமணை சக. அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகோதான். அதனால அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறதுக்காக எல்லாரையும், அந்த அவளுடைய பந்துக்களையும் பிராமணர்களையும் பண்டிதர்களையும் ஆத்துக்கு அழைச்சிருக்கானாம். ஆஹூதா பாந்தவா சர்வே பிராமணா வேத பாலகாகா ஆஜகு பண்டிதஸ்யாமி கிருதம் சம்யக் அலங்கிருதம். மகான் கோலாஹலாஸ்மின் அபூத் பண்டித மந்திரே பூஜயாமாஸ விதிவத் சர்வான் பந்து ஜனான் சுகீஹி. அந்த குழந்தைக்கு அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுறா, அதனால எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா. அவருடைய விருதம் இன்னைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரி அவ்வளோ சாதுக்கள் உட்கார்ந்து பஜனை பண்றதுக்கும் சத்சங்கம் பண்றதுக்கும் ஏற்ற இடமா அவ்வளோ பெருசா இருக்கு. எல்லா இடத்துலயும் சாதுக்கள்லாம் உட்கார்ந்து பண்டிதர்களும் பிராமணர்களும் அவருடைய பந்துக்களும் கோலாகலமா அந்த பகவானை பத்தி கிருஷ்ணரை பத்தி பேசின்னு இருக்கா. ஏதஸ்மின் அந்தரே பாலோ நானா பூஷண பூஷிதவா எதிர்ச்சயா மிருதோ ஹந்த காலோ ஹி பஹு துஸ்தரகா. அந்த குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா இருக்கே அப்படின்னு அவ அம்மா எண்ணெய் தேய்ச்சு சுருளான கேசங்கள்ல எண்ணெய் தேய்ச்சு தூபம் போட்டு அந்த குழந்தைக்கு
போட்டு குட்டியா குட்டியா அந்த முண்டு கட்டி அப்படி அதை லாடனை பண்ணிட்டு இருந்தா அது தூங்கி போயிடுது. தூங்கி போனதுனால அந்த குழந்தைய அழைச்சிட்டு வேலை செய்ய முடியாது. ஆத்துல அவ்வளோ பேர் வந்திருக்கா, அதனால எல்லாரையும் கவனிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்க இருக்கிற ஒரு மேஜை மேல வச்சா, அந்த ரூம்குள்ள உள்ள ஒரு மேஜை மேல வச்சா, பெஞ்ச் மேல வச்சுட்டு அவ உள்ளுக்குள்ள உள்ள காரியங்களை பார்க்க போயிட்டா. அப்போ என்ன ஆச்சு, ஆத்துக்கு வந்தவாள்லாம் குளிச்சுட்டு ஈர துணியெல்லாம் அங்க வச்சிருக்கே, அந்த குழந்தை இருக்கிறது தெரியல. அது பாட்டுக்கு அவன் போடுற வேற சின்னதா போத்தி வேற விட்டுருக்காங்க, அதனால தெரியல துணிதான் இருக்கும்னு நினைச்சிட்டு எல்லாரும் துணியெல்லாம் போட்டு போட்டு மூடிட்டா. திடீர்னு அந்த வாத்தியார் குழந்தை அழைச்சிட்டு வாமா, ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, குழந்தை எங்க இருக்கான், பெஞ்சு மேலன்னா போட்டோம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா பெஞ்சு மேல ஒரே துணியா கிடக்குன்னு அந்த துணியை ஒவ்வொன்னா எடுத்து பார்த்தா, அந்த குழந்தைய தூக்கி பார்த்தா குழந்தை போயிடுத்து, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு. உடனே தம் திருஷ்ட்வா மிருதம் து பாலகம் திருஷ்ட்வா மாதா பந்து ஜனை சதா சுக்ரோஷனிதராம் தீனம் பிரலபந்தி அப்யநேகதா. கண்டப்பா குழந்தை நீ போயிட்டியாடா அப்படின்னு போன அழகா. அழுத உடனேயே அழுதுட்டே பூந்தானத்துல காட்டி, இந்த பாருங்கொன்னா குழந்தை போயிடுது, இன்னைக்குதான் அதுக்கு பிறந்த நாள், ஒரு வயசு கொண்டாடலான்னு பார்த்தோம், கிளம்பிடுதேனா அப்படின்னு போன அழகா. அதை பார்த்தார் பூந்தானம். தம் திருட்வா பண்டித பிரேதம் பிராப்ய வைராக்யமுத்தமம் உத்தரீயஞ்ச விஸ்மிருத்ய சகசா நிவ்யயோ மிருகாத். அந்த குழந்தைய பார்த்தா யாருக்கு எப்போ ஞானம் வரும், வைராக்கியம் வரும்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஏற்கனவே ஞானம் உண்டு. அந்த குழந்தை போனதை பார்த்தா, இங்க குழந்தைன்னு கூட சொல்லல குருநாதாள். தம் திருட்வா பண்டித பிரேதம், அந்த சரீரத்தை பார்த்த உடனே அவருக்கு வைராக்கியம் வந்துடுத்து. உடனே உத்தரீயம் விழுந்தது கூட தெரியாம குடு 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 குடுன்னு ஆட்ட விட்டு ஓடினாராம். எங்க போனார் அப்படின்னா, குருவாயூரங்கத்வா விரக்த ஹிருதயோமான கிருஷ்ணாலய மகாத்வாரே திஷ்டஞ்சுக்ரோஷ பண்டிதகா. நேரா குருவாயூரப்பன் இடத்துல வந்தார். அங்க வாசுதேவ ஜெகநாதா கருணா சாகராச்சுதா சம்சார சாகரே மக்னம் சமுத்தர ஜனார்தனா ஆஸ்வாஸ்வதே விதேகேஸ்மின் பிரீதிம் கிருத்வா விவேகினः துக்கமேவ ப்ராப்னுவந்தி துஸ்தரே பவசாகரே சர்வஜ்ஞம் சாஸ்வதம் நித்யம் திவ்யமங்கல விக்ரமம் வாத்சல்ய பாவயுக்தோகம் த்வாமேவ சரணம் பஜே. அப்படி நேரா குருவாயூரப்பட்ட அவரு ஓன அழுத, கிருஷ்ணா குருவாயூரப்பா என்னோட குழந்தை. அவருக்கு அந்த பையன் தான் தன்னோட குழந்தைங்கிற ஞாபகம் இல்ல. ஏன்னா தன்னுடைய பையன் குருவாயூரப்பன், அவன் இன்னும் போகல, அவன் எப்பொழுதும் சாஸ்வதமா இருக்கான் அப்படின்னு குழந்தை, அப்பா விட்டுட்டு எங்கடா போன, அப்பா விட்டுட்டு எங்க போன நீ குருவாயூரப்பா, அப்பா விட்டுட்டு எங்க போன அப்படின்னு ஓன்னு அழுத உடனே தஸ்மாத் க்ஷிப்ரமுபாகத்ய புத்திரவாத்சல்ய மோகிதம் பிரார்த்தயந்தம் பிரபன்னம் மாம் பிதரம் ஸ்வாந்த்வய பிரபோ. அப்பாவை விட்டுட்டு எங்க போன, அப்பாவை சமாதானப்படுத்துப்பா, நீ வந்தாதானே அப்பாவுக்கு சமாதானம் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஏவம் ஹி பிரார்த்தித கிருஷ்ணா பண்டிதேன மகாத்மனா குருவாயூரோ புராதீஷா கிருபயா தர்சனம் ததௌ. உடனே அங்கேருந்து குடுகுடுன்னு உள்ளேருந்து ஒரு குட்டி குழந்தை ஓடி வருதான். எல்லாரும் சாதாரண குழந்தை நினைச்சுட்டு இருக்கா. அது எப்படி இருக்குன்னா, சிந்தானமணி மஞ்சீரம்
सरसीरुवलोचनं शिखिपिञ्जालङ्कृतं च शिरीशकुसुमप्रभं दिगम्बरं दिव्यवेशं ताराधिपनिभाननं दामोदरं दयासिन्धुं दधिचोरं च सुन्दरं बालकं नन्दगोपस्य परमानन्दवर्धनं पण्डितः परमानन्दं प्रापदृष्ट्वा पुनः पुनः. அங்கேருந்து குடுகுடுன்னு ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தை அழகா சாயக்கொண்ட கட்டிட்டு மயில் பீலி தரிச்சுட்டு கழுத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இடுப்புல கிங்கினி கட்டிட்டு சேப்பு கோமணம் கட்டிட்டு வருதா அப்படின்னு பார்த்தா அப்பா கூப்பிட்ட அவசரத்துல கோமணம் கூட கட்டாம திகம்பரம் திவ்ய பாடம். அப்பா கூப்பிட்ட அவசரத்துல குடுகுடுன்னு ஓடி வந்து நீலபாலோபி சானந்தம் தாத பாதேதி கீர்த்தயன் ஆருஹ்ய பண்டிகஸ்யாங்கம் பிரததௌ பரமம் சுகம். நேரா வந்து அப்பா நான் வந்துட்டேப்பா அப்படின்னு சொல்லி அவர் தூக்கத்துக்கு முன்னாடியே இவன் குருவாயூரப்பன் என்ன பண்ணிட்டான், குடுகுடுன்னு அவர் இடுப்புல ஏறி ஆருஹ்ய பண்டிதஸ்யாங்கம் பிரததௌ பரமம் சுகம். அவனே இடுப்புல ஏறி உட்கார்ந்துட்டான். அந்த குருவாயூரப்பனை தமாஷ்லிஷ்ய ஜெகநாதம் புத்திரபாவேன பண்டிதா சம்பிராப்த பரமானந்தோ நசஸ்மார மிருதம் சுதம். அந்த குழந்தைய கட்டிட்டார். அப்பா கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டியாடா கண்ணா அப்படின்னு அவனை கட்டிட்டு முத்தா கொடுத்து இப்படியே தன்னுடைய குழந்தை ஒண்ணு இருந்தது அது போயிடுத்து அப்படிங்கிற நினைப்பே இல்லை. குருவாயூரப்பன் தான் என் குழந்தை, நான் கூப்பிட்ட உடனே வந்துடுத்து, இந்த குழந்தை தான் என்னோட குழந்தை அப்படின்னு அந்த புத்திர வாத்சல்யத்துல அப்படியே அந்த குழந்தைய கட்டிண்டே இருந்தார். அந்த கிருஷ்ணன் எப்பொழுதும் அவரோடையே இருந்தானாம். அதான் அவர் பாடுறார், உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல் மற்ற உன்னிகள் வேணு மக்களார். குழந்தை கிருஷ்ணன் நம்மளோட விளையாடிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு குழந்தைய பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கா? ஏன்னா நம்ம அந்த பூந்தான பக்தர் அவருடைய போட்டோ பார்த்தோம்னா அவர் படிச்சுருப்ப சுத்தி வர பல கிருஷ்ணன் இருப்பான். அது வந்து ஆக்சுவலி பூந்தானத்தினுடைய ஆம் தான். அந்த போட்டோ பார்த்தோம்னா அவருடைய ஆத்தை பார்த்தோம்னா அப்படியே கரெக்டா இருக்கும். ஒரு கிருஷ்ணன் இந்த விளக்கு திரிய சரி பண்ணிட்டு இருப்பான், இன்னொரு கிருஷ்ணன் அவர் கரெக்டா ஏதோ எழுதுறாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பான், இன்னொரு கிருஷ்ணன் இப்படி இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குமா அதுல ஏறறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இப்படி அவரை சுத்தி குட்டி குட்டியா கிருஷ்ணன் இருப்பான். அந்த போட்டோவை பார்த்தேன்னா தெரியும். அப்படி அந்த கண்ணன் அவருக்கு ஞானத்தையும் வைராக்கியத்தையும் வந்ததுனால குழந்தையாவே வந்துட்டான். ஏவம் ஹி துக்கிதானாம் தோ லோகேஸ்மின் மிருத்யு பீடிதே சர்வேஷாமபி மர்த்யானாம் கோவிந்தः பரமாகதிஹி. இதனால எல்லாருக்குமே அந்த பகவான் தான் பரமான கதி அப்படின்னு குருநாத்தால் சொல்றா. தஸ்மாத் சர்வஸ்வபாவேன வதனீய ஸ்ரீயப்பதிஹி சயேவ சாஸ்வதோ பந்துஹோ சர்வசோக விநாசகः. நம்ம கூட இருக்கிற பந்துக்கள்லாம் அவனுக்கு எவ்வளவு காலம் வரைக்கும் அவ்வளவு இருப்பா, அல்லது நமக்கு எவ்வளவு காலம் இருக்கும் நம்ம கூட அது வரைக்கும் தான் இருப்பா. நம்மளுடைய காலம் வரைக்கும் இருப்பா, அவனுடைய காலம் வரைக்கும் இருப்பா. ஆனா நமக்கு பகவானையே பந்துவா, அவன் நமக்கு ஆத்ம பந்து இல்லையா? அந்த பகவானையே நம்ம ஒரு பந்துவா நினைச்சிட்டோம்னா அவன் நமக்கு இங்கேயும் இருப்பான். கடைசியில நம்ம வேற அவனுடைய லோகத்துக்கு அவனை பந்துவா நினைச்ச பிறகு அவன் லோகத்தை தவிர நம்ம எங்க போறோம்? அவனுடைய லோகத்துக்கு போனாலும் அங்கேயுமே நம்ம எந்த பாவத்துல பக்தி பண்றோமோ அந்த பாவத்துல நம்ம கூட இருப்பான். ஏவம் கிருஷ்ணஸ்ய கிருபயா சரிதானி மகாத்மனா கீர்த்திதானி யதா சக்திஹி கிம் பூயஸ்ரோதுமிச்சத. ஏதோ இந்த உந்தானத்துடைய சரித்திரத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். இதுக்கப்புறம் என்னதான் நான் சொல்றது? பக்தன் பகவான் பக்தனுக்கு எப்படிதான் கிடைக்க மாட்டான் அப்படின்னு இந்த குருநாதர் வைஷ்ணவ சங்கீதையில அப்படின்னு தன்னுடைய கிரந்தத்துல உண்டான சரித்திரத்தை
இப்படி அருள் செய்கிறார். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே